ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து பிகினர்ஸோ இல்லாட்டி பேச்சுலர்ஸோ அவங்களே சுலபமாக செய்கிற மாதிரி சிக்கன் கிரேவி தான் நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு நம்ம 300 கிராம் போல் சிக்கன் எடுத்திருக்கோம். சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு தடவி ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அதுலேருந்து தண்ணிலாம் வந்துடும். அப்புறம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுதான் ஒரு மெயின் பாயிண்ட்டு. நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வெங்காயம் வந்து இந்த மாதிரி வதங்குறதுக்கு குறைஞ்சது 7 நிமிஷமாவது ஆகும். ஸோ வந்து பொறுமையாக நீங்கள் வதக்கிக்கோங்க. அடுத்து வந்து 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு ரெண்டுமே வந்து நம்ம தட்டினதையே யூஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா தட்டிட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கின பிறகு ஒரு நீட்டமாக இருந்தால் ஒரு பச்சை மிளகாய் அதை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 சின்ன தக்காளி பொடியாக நறுக்குனதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அதுதான் ஒரு மெயின் பாயிண்ட்டு. இது வதங்குறதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கணும். தக்காளி வந்து நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் மூடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மர்ஜ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சுருக்க க்ளீன் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. சிக்கன் வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். வதக்கின விட்டு நம்ம வந்து இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1லேருந்து 1.25 ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா, கடையில் விற்கிற சிக்கன் மசாலா தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க ஒரு 2 நிமிஷம். வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துடும். இந்த மாதிரி கொதி வந்தோடனே நீங்கள் வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வைங்க. அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக தயாராகிடும். ஸோ இதில் வந்து நமக்கு தேங்காய் அரைச்சி விடுறதோ இல்லாட்டி எக்ஸ்ட்ராவாக மசாலா அரைக்கிறதோ எதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறது மட்டும்தான். அது தவிர மிச்சது எல்லாமே ரெடிமேடாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சூப்பராக நம்மளோட சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம். இது வந்து பிகினர்ஸ் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.